வணக்கம். செய்திகள் வாசிப்பது உங்கள் மின்சார மனிதன். நீலகிரி நீலமலை பகுதியில் நீலகண்டன் எனும் தேயிலை விவசாயி கழிவறையில் மின்சாரம் தாக்கி உயிரிழந்த சம்பவம் அப்பகுதி மக்களிடையே மிகுந்த பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இது குறித்து நமது செய்தியாளர் மணிவண்ணனிடம் தகவல் கேட்கலாம். மணிவண்ணன், தேயிலை விவசாயி உயிரிழந்த சம்பவம் குறித்து அந்த பகுதி மக்கள் என்ன பேசிக்கிறாங்க? இதுல யாருக்கெல்லாம் சம்பந்தம் இருக்குன்னு சொல்றாங்க? இது குறித்து உண்மை தகவலை பதிவு பண்ணுங்க. இப்ப பாத்தீங்கன்னா, இப்ப சம்பவம் நடந்த வீட்டோட வாசல்ல தான் நான் நிக்கிறேன். பொதுமக்கள் பயங்கர ஆரவாரத்தோட இதுக்கு காரணமானவங்களை தண்டிக்க சொல்லி ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப இங்க என்ன நடந்திருக்கு அப்படின்னா, தேயிலை விவசாயி நீலகண்டன் காலையில கக்கா போயிட்டு கால் கழுவுறதுக்காக பாத்ரூம்குள்ள போயிருக்காரு. அப்ப தண்ணி ரொம்ப ஜில்லுன்னு இருக்குன்னு சொல்லி கீசர் சுவிட்சை ஆன் பண்ணியிருக்காரு. பொதுவாக நீலகிரி மாவட்டத்தில் இருக்கிறவங்க சுடுதண்ணியில் குளிக்கிற பழக்கம் இருக்கிறதுனால அதுல இருந்து நீராவியா போன எல்லா தண்ணியும் கீசர் சுவிட்சோட சந்துகள்ல மாய்ச்சரா ஃபார்ம் ஆயிருக்கு. அதனால இவர் போய் அந்த சுவிட்சை ஆன் பண்ணும்போது அதுல உண்டான ஸ்பார்க் காரணமாக அவர் உடம்புல மின்சாரம் பாஞ்சு அவர் செருப்பு கூட போடாம பாத்ரூம் போனதுனால அவர் ஷாக் அடிச்சு செத்துட்டாரு. இதுக்கு பின்னாடி யாரெல்லாம் காரணமா இருக்கிறாங்க அப்படின்னா, ஐஎஸ் ஸ்டாண்டர்ட் 732 படி பாத்ரூம்குள்ள சுவிட்ச் போர்டு வைக்க கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு ரூல் இருக்கு. அதே மீறி சுவிட்ச் போர்டு வச்ச எலக்ட்ரீஷியனை போலீசார் தேடிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த பில்டிங்க்கு இன்ஸ்பெக்ஷன் சாங்ஷன் பண்ண எலக்ட்ரிக்கல் இன்ஸ்பெக்டர் அவர்களையும் போலீசார் வலை வீசி தேடிட்டு இருக்காங்க. இதுக்கு காரணமான எலக்ட்ரீஷியனையும் எலக்ட்ரிக்கல் இன்ஸ்பெக்டரையும் கைது செஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி பொதுமக்கள் ரொம்ப ஆர்ப்பாட்டத்தோட ஆரவாரத்தோட கூச்சல் போட்டுட்டு இருக்காங்க. நீலகிரி நீலமலையிலிருந்து உங்கள் மணிவண்ணன். இந்த தகவல் யார் மனதையும் புண்படுத்துறதுக்காக இல்லை, எலக்ட்ரிக்கல் சேஃப்டி பற்றி மக்கள் எல்லாரும் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான். நான் உங்கள் மின்சார மனிதன்.